கடந்த 8 ஆண்டுகளுக்கும் மேலாக அதிமுகவிலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட தோழி சசிகலா நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் அதிமுகவில் இணைகிறார் என்கின்ற பரபரப்பு செய்தியை முதலாக வழங்குகிறது உங்கள் ஜெம் தொலைக்காட்சி. கடந்த 2016ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு 2017ஆம் ஆண்டு அதிமுக பொதுக்குழு கூடியது. இந்த கூட்டத்தில் சசிகலா, தினகரன் ஆகியோர் கட்சி பதவியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டனர். இது தொடர்பாக பின்னர் சசிகலா நீதிமன்றம் சென்றார். நீதிமன்றமும் சசிகலாவை கட்சியை விட்டு நீக்கியது செல்லும் என தீர்ப்பளித்தது. இந்த நிலையில அரசியலை விட்டு விலகப் போகிறேன் என்றே அறிவித்த சசிகலா அவ்வப்போது அரசியல் பேசி வருவதுடன் தன்னுடைய வீட்டில் ஓய்வெடுத்து வருகிறார். இருந்த போதிலும் தனக்கே உரிய பாணியில் திரைமறைவில் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான சதி வேலைகளை திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறார் என்று குற்றச்சாட்டு இருக்கிறது. இந்த நிலையில கடந்த 5ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் திடீரென்று அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும், சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோரை மீண்டும் அதிமுகவில் சேர்க்க வேண்டும் அப்படின்னு பேசியிருந்தாரு. இது தொடர்பாக கட்சியோட பொதுச் செயலாளருக்கு எதிராக அவர் 10 நாள் கெடு விதித்திருந்தாரு. இதன் நிமித்தமாக அவரும் அவருக்கு ஆதரவாக செயல்பட்ட அதிமுக முன்னாள் எம்பி சத்யபாமாவும் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார்கள். இதற்கிடையே கடந்த 3 மாதங்களாக எடப்பாடி பழனிசாமியிடம் நீங்கள் கட்சியை ஒருங்கிணையுங்கள், அப்பொழுதுதான் நமக்கு வெற்றி கிடைக்கும், திமுக மிக பலமாக இருக்கிறது என டெல்லி பாஜக மேலிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. ஆனால் புதிய கூட்டணி ஒன்றை உருவாக்குவதன் மூலம் வெற்றி பெற்று விடலாம் என எடப்பாடி பழனிசாமி நம்பினார். ஆனால் அவரது நம்பிக்கை பலனளிக்கவில்லை. முக்கிய கட்சிகள் யாரும் கூட்டணியில சேரவில்லை. இந்த நிலையில முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் திடீரென டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்து பேசிவிட்டு வந்திருக்கிறார். இதற்கிடையே சசிகலாவும் திரைமறைவில் டெல்லி பாஜக மேலிடத்தை தொடர்பு கொண்டு பேசி வருகிறார். அவரிடம் டெல்லி பாஜக மேலிடம் சற்று பொறுத்திருங்கள், நிச்சயமாக அதிமுகவில் நீங்கள் இணைவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்று பேசி வந்தார்கள். சசிகலா இணைப்பு தொடர்பாக டெல்லி பாஜக மேலிடம் எடப்பாடி பழனிசாமியிடமும் பேசி வந்த நிலையில அதிமுகவில் சசிகலா இணைக்கப்பட்டால் அவருக்கு முக்கிய பதவி வழங்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை, மேலும் அவர் புதிய குழப்பங்களை ஏற்படுத்தி வருவார் என்று எடப்பாடி பழனிசாமி விளக்கம் சொல்லி வந்தார். அதே வேளையில சசிகலாவும் தனக்கு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு இணையாக ஒரு பதவி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் டெல்லி மேலிடத்தில் வைத்து வந்தார். கடந்த 3 மாதங்களாக திரைமறைவில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை இப்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை, என்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டால் போதும், நான் குழப்பங்கள் எதுவும் செய்ய மாட்டேன் என டெல்லி பாஜக மேலிடத்தில் உறுதியளித்திருக்கிறார் சசிகலா. இதனிடையே அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற செங்கோட்டையனின் குரல் மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்க ஆரம்பித்திருக்கிறது. இது தொடர்பாக அவர் சாலை பேரணி நடத்தவும் திட்டமிட்டிருக்கிறார். அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும், அப்பொழுதுதான் வெற்றி கிடைக்கும் என்ற கருத்து அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் இருக்கிறது. பெரும்பாலான தொண்டர்கள் அதிமுக இணைப்பை விரும்புகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி இது குறித்து புதிய முடிவு ஒன்றை எடுத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகிய இருவரையும் அதிமுகவில் சேர்க்க முடியாது, அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் செல்வாக்கும் கிடையாது என்ற முடிவில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அதே சமயத்தில் சசிகலாவை அதிமுகவில் இணைத்துக் கொண்டால் ஒருங்கிணைப்பு என்ற பேச்சுக்கு விடை கிடைத்துவிடும் என்றும் கணக்கு போட்டிருக்கிறார். சசிகலாவை அதிமுகவுடன் இணைப்பதனால் கட்சி தொண்டர்களிடம் புதிய எழுச்சி ஏற்படும் என்பதையும் மறுப்பதற்கு இல்லை. எனவே சசிகலாவை அதிமுகவுடன் இணைத்துக் கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார். இது தவிர டெல்லி பாஜக மேலிடத்திலிருந்து வருகின்ற எச்சரிக்கை அழைப்புகளிலிருந்து விடுபட்டு உற்சாகமாக தன்னுடைய பயணத்தை தொடங்கலாம் என எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்திருக்கிறார். இதன் மூலம் செங்கோட்டையனின் ஒருங்கிணைப்பு பேச்சிற்கு முடிவு கட்டும் எடப்பாடி பழனிசாமி விரைவிலேயே சசிகலாவை இணைப்பதற்கு வெளிப்படையாக சம்மதம் சொல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான முதல்கட்ட பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் சுபமாக முடிந்துவிட்டால் விரைவிலேயே அதிமுகவில் சசிகலா இணைப்பு என்ற 8 கால தலைப்பு செய்தி வரலாம் என்பது ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியாகும்.
உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.